சட்டமன்ற தேர்தலுக்கான பாஜக இணை பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான அர்ஜுன் ராம் மெக்வால் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனை சந்தித்துள்ளார். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், தொடர்ந்து பியூஷ் கோயலும் வருகை தரவிருக்கிறார். அதிமுகவுடன் ஆலோசனையில் ஈடுபடவிருக்கிறார்கள். இந்த சந்திப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது? லாவண்யா, இன்றைய தினத்தில் பாஜக மிக முக்கியமாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி வரக்கூடிய நிலையில அதற்கான பிரதான ஆலோசனைகளை இன்றைய தினத்தில் நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக தமிழகத்தினுடைய பாஜக தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பியூஷ் கோயல் இன்னும் சற்று நேரத்தில் சென்னை விமான நிலையம் வர இருக்கிறார். அதற்கு முன்னதாக பாஜகனுடைய இணை தேர்தல் பொறுப்பாளர் இருக்கக்கூடிய அர்ஜுன் ராம் மெக்வால் தற்பொழுது டி நகரில் இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன், பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவருடைய இல்லத்தில் தற்போது ஆலோசனை நடத்தி வரக்கூடிய அந்த நேரடி காட்சிகள் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சற்று முன்னதாக அவர் இந்த பகுதிக்கு இல்லத்திற்கு வந்த நிலையில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இன்னும் சற்று நேரத்தில் பியூஷ் கோயல் அவர்கள் கமலாலயத்தில் வந்து மையக்குழு நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த இருக்கிறார். அதற்கு பிறகு அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து தற்பொழுது தேர்தல் என்னென்ன அடுத்த கட்டமாக கூட்டணி விவகாரங்கள் தொடர்பாகவும் தொகுதி பங்கீடுகள் தொடர்பாகவும் அதேபோல பல்வேறு விஷயங்கள் சார்ந்து மற்ற கூட்டணி கட்சிகளை எப்படி பாஜக அதிமுக கூட்டணியில கொண்டு வருவது உள்ளிட்ட பல விஷயங்கள் குறித்து இன்றைய தினத்தில் ஆலோசனை நடத்த இருக்கிறார்கள். அதற்கு முன்னதாகவே தற்போது அர்ஜுன் ராம் மெக்வால் தற்போது இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். குறிப்பாக இந்த ஆலோசனையில் பல விஷயங்கள் பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நேற்றைய தினத்தில் பியூஷ் கோயல் அவர்கள் புறப்படுவதற்கு முன்னதாகவே பைஜந்த் பாண்டா அவர்களை டெல்லியில் சந்தித்த பிறகுதான் தற்போது தமிழகத்திற்கான அந்த பயணத்தை தொடங்கி இருக்கிறார். எனவே பல்வேறு விஷயங்கள் பைஜந்த் பாண்டாவுடன் ஏற்கனவே பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தியதை நியூஸ் 18 சார்பில் நம்ம வெளியிட்டிருக்கிறோம். அதற்கு பிறகு தற்பொழுது பாஜகவினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் தற்போது இந்த முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இதற்கு பிறகு மையக்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த மையக்குழு கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட இருக்கிறது. எந்தெந்த தொகுதிகளில் அதிக வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகள், குறிப்பாக ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அவர்கள் கட்சிக்குள் கொண்டு வருவதற்குள்ள இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, அதேபோல தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளையும் கூட்டணிக்குள் வருவதற்கான அந்த சவால்கள் என்ன உள்ளிட்ட பல விஷயங்கள் பேசப்பட இருக்கிறது. குறிப்பாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக சந்திப்பிற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய இல்லத்தில் தற்போது அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இது மட்டுமல்லாமல் நட்சத்திர விடுதிகள் இருக்கக்கூடிய நம்ம எம்ஆர்சி நகர் பகுதி, கிண்டி பகுதியிலும் தற்போது சில நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதற்கும் பியூஷ் கோயல் அவர்கள் செல்வதற்கான திட்டமிடல்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை 4 மணிக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியையும் பியூஷ் கோயல் அவர்கள் சந்திக்க இருக்கிறார். அதற்கு பிறகு 6 மணிக்கு மேலாக புறப்பட்டு டெல்லி செல்ல இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு திட்டமிடலுடன் தற்போது பாஜகவுடைய தமிழக தேர்தல் பொறுப்பாளர்கள் தமிழகத்திற்கு இன்று ஒருநாள் பயணமாக வந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய சந்திப்புக்கு பிறகு இந்த கூட்டணியுடைய அடுத்த கட்ட நிலைப்பாடு என்ன என்பது குறித்து தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லாவண்யா. வேல்முருகன், அர்ஜுன் ராம் மெக்வால் வந்திருக்கிறார். இதேபோல பியூஷ் கோயலும் வரவிருக்கிறார். இந்த சந்திப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.